வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட வாக்கு எண்ணிக்கை தொடங்கி ரொம்பவே விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு. இந்த பிரத்யேகமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாதாரண அப்டேட் கிடையாதுங்க. தமிழக அரசியல் களத்தையே ஒரு நிமிஷம் ஆச்சரியமா உற்று நோக்க வச்சிருக்கிற ஒரு சுடச்சுட வந்த நேரடி தரவுகள் தான். எந்த குழப்பமும் இல்லாம இந்த முதல்கட்ட நிலவரங்களை ரொம்ப தெளிவா நாம இப்போ பார்க்க போறோம். தயாரா இருக்கீங்களா? வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம். சரி, இப்போ நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, வாக்கு எண்ணிக்கை தொடங்கின சில மணி நேரத்திலேயே யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை நடந்திருக்கு. பல வருஷமா தமிழக அரசியலை கவனிச்சுட்டு வர்றவங்களுக்கு கூட இது ஒரு சர்ப்ரைஸ் தான். பாரம்பரியமான அரசியல் கணக்குகளை எல்லாம் சுக்குநூறா உடைச்சு இந்த ஆரம்ப கட்ட சுற்றுகள்ல ஒட்டுமொத்த கவனத்தையும் ஈர்த்து யாரு முன்னணியில இருக்கா அப்படிங்கிற கேள்விதான் இப்போ எல்லார் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த 2026 தேர்தல் முன்னணி நிலவரம் என்ன, இந்த ஆரம்பகட்ட தரவுகள் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் விரிவா பார்ப்போம். ஆமாங்க, நீங்க சரியா தான் கேட்டீங்க. அரசியல் களத்துல ஒரு புதிய வரவா என்ட்ரி கொடுத்திருக்கிற தமிழக வெற்றி கழகம், அதாவது தவக 63 தொகுதிகளில் முன்னிலை பெற்று முதல் கட்சியா அசுர வேகத்துல முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. ஒரு புதிய கட்சி முதல் தேர்தலையே வாக்கு எண்ணிக்கையோட ஆரம்ப சுற்றுகள்ல இத்தனை பெரிய தொகுதிகளில் முன்னிலையில இருக்கிறது நிஜமாவே அரசியல் களத்துல ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த 63 அப்படிங்கிற நம்பர் தான் இப்போ ஒட்டுமொத்த தேர்தல் விவாதத்தோட மையப்புள்ளியா மாறி இருக்கு. தவகோவோட இந்த அதிரடி முன்னிலை எப்படி ஒரு எதிர்பாராத திருப்பமா அமைஞ்சிருக்கு, அரசியல் நிலவரம் எப்படி எல்லாம் மாறி இருக்கு அப்படிங்கறத இது ரொம்பவே அற்புதமா நமக்கு உணர்த்துது. இந்த சார்ட்டை கொஞ்சம் கவனிங்க. கள நிலவரம் எவ்வளவு டைட்டா இருக்குன்னு உங்களுக்கு புரியும். முதல் இடத்துல தவக 63 தொகுதிகளோட ரொம்ப வலுவான முன்னிலையில இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியான திமுக 50 தொகுதிகளோட 2ஆம் இடத்துல இருக்காங்க. மூணாவதா அதிமுக 39 தொகுதிகள் பெற்று 3ஆம் இடத்துல இருக்காங்க. முதல் 2 இடங்களுக்கும் இடையில இருக்கிற இந்த 13 தொகுதிகள் வித்தியாசம் இந்த மும்முனை போட்டியோட ஆரம்பகட்ட வீரியத்தை நமக்கு அப்பட்டமா காட்டுது. சரி, இப்போ நம்ம பாரம்பரிய அரசியல் ஆளுமைகளான திமுக மற்றும் அதிமுகவோட தற்போதைய நிலவரம் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த நேரடி ஒப்பீடு தான். ஆளுங்கட்சியான திமுக 50 தொகுதிகளில் இருக்கும்போது புதுசா வந்த தமிழக வெற்றி கழகம் 63 தொகுதிகளில் முன்னிலை பெற்று முதல் இடத்துல கெத்தா நிக்கிறாங்க. ஆளுங்கட்சியை விட ஒரு புதிய கட்சி 13 தொகுதிகள் அதிகம் பெற்று முன்னிலையில் இருக்கிறது இன்னைக்கு வாக்காளர்களோட மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத எந்தவித சார்பும் இல்லாம நமக்கு படம் பிடிச்சு காட்டுது. ஆனா இங்க தான் நாம ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். தேர்தல் செய்திகள்ல எப்போதுமே இருக்கும் ஒரு எதிர்பார்ப்பான அடுத்தடுத்த சுற்றுகள்ல என்ன நடக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப பேச போறோம். சோ, இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லாமே வெறும் ஆரம்பகட்ட சுற்றுகளோட அடிப்படையில் அமைஞ்ச நிலவரங்கள் தான். வாக்கு எண்ணிக்கை இன்னும் நடந்துகிட்டே இருக்கிறதால இனி வர்ற சுற்றுகள்ல இந்த எண்கள்ல கண்டிப்பா மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதைவிட முக்கியமா நாம் தமிழர் கட்சி, அதாவது என்டிகே, தற்போதைய நிலவரப்படி இன்னும் எந்த தொகுதியிலையும் முன்னிலைக்கு வரல அப்படிங்கிறதையும் இந்த தரவுகள் நமக்கு ரொம்ப தெளிவா சுட்டிக்காட்டுது. அடுத்தடுத்த சுற்றுகள் எப்படி நகரப்போகுதுன்னு பார்க்க நம்ம அடுத்த பகுதிக்கு போவோம். ஆரம்ப சுற்றுகள்லே இவ்ளோ பெரிய டூஸ் கொடுத்திருக்கிற இந்த நிலவரம் போக போக எப்படி மாறப்போகுது? தவேகா இந்த வலுவான முன்னிலையை அப்படியே தக்க வச்சுக்குவாங்களா, இல்ல திமுக அதிமுக தங்களோட இழந்த இடங்களை மீட்டு முன்னேறி வருவாங்களா? நாம தமிழர் கட்சி இந்த முன்னிலை பட்டியல்ல இடம் பிடிப்பாங்களா? இது எல்லாம் தான் இப்போதைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. இந்த ஆரம்பகட்ட தரவுகளை ரொம்ப தெளிவாவும் எந்தவித சார்பும் இல்லாம உங்ககிட்ட கொண்டு சேர்த்திருக்கோன்னு நம்புறேன். இந்த அலசல் உங்களுக்கு நிஜமாவே ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும். தேர்தல் களத்தோட எண்கள் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால அடுத்தடுத்த சுற்றுகள்ல எந்தெந்த கட்சிகள் என்னென்ன நிலவரத்துல இருக்காங்க அப்படிங்கிற முழுமையான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த அதிரடி அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.